சட்டையடா சாமி சட்டையடா சட்டையடா கலங்காடி கொட்டாளில சல்லாடாமா கருப்பேன் சல்லாடாமா ஓட்டி வைக்க. இந்த சீலிநாயக்கம்பட்டி கிராமத்திலே காத்து கொண்டிருக்கின்ற இந்த பட்டவர் சாமி, கன்னிமார் சாமி, பெச்சாயம்மன், மதுரை வீரன், இந்த 18ஆம் படி பெரிய கருப்பு, அந்த நொண்டிச்சாமி, பாண்டிமுனி, ஆதி காலம், ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த சாமியெல்லாம் அருளை தந்ததோடு வீரமாக இருக்கா. இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சு போகும். எந்தெந்த ஊரில் நான் கூப்பிடும்போது ஜாமி வருதோ அந்த ஊரில் வந்து ஜாமியும் யாரும் இறங்க முடியாது. அதே மாதிரி இந்த தெய்வத்தில் ஆடுறவங்களுக்கும் விபூதி ஓட்டா நிற்கும். எக்கோ வைனே ஓன் டியூட்டியை மட்டும் பாரு, கருது வண்டிக்கார மாதிரி என்கிட்ட திரும்புகிறேன். குளத்தூரை சேர்ந்த முத்துச்சாமி அண்ணார் அவர்கள் ரூபாய் 500 அன்பளிப்பு. குளத்தூர் முத்துச்சாமி அவர்கள் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக கொடுத்த 501க்கு நன்றி அண்ணே. சேது 14 சேது 14 5 சடை பின்னலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் சீலிநாயக்கம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய என் பொல்லாத மதுரை வீரனை கூட்டிக்கிட்டு அந்த பட்டவனை கூட்டிக்கிட்டு அந்த கன்னிமாரி சாமி பிச்சை அம்மனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவெளி பொட்டலில் எனக்கு வீரம் குறையலடாய். இந்த சீலி நாட்டு மக்களை கைகால சுகத்தோட காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் மகுடி ஓட்டு விளையாட வா வா வா. அட நீ ஆண்டி பரிதேசி எப்ப அறியாதி முனியாண்டி எப்ப நீ காத்தது வடமதுரை எப்ப ஆண்டி முனிட்டாய். நீ இருக்கிறது கருப்பாயுரணி தங்கியிருக்க அழகு நல்ல மட்டாயுரணி என் பாண்டி ஏழை மக்களை காப்பாத்த அவன் தாமதிச்சா மதுரையில ஆதி நலையில. இந்த சீலிநாயக்கம்பட்டி கிராமத்தில் அவன் பாட்டையும் போட்டியெல்லாம் எப்படி இந்த ஜாமியை கண்டெடுத்தாக, எப்படி வணங்கினாங்க, இந்த கிராமம் எப்படி இருந்துச்சு, இந்த சுத்துப்பட்டிலாம் எப்படி இருந்துச்சு. குடிக்க ஊரல் இல்லை உங்களுக்கு, குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லை. கையெடுத்து சீலிநாயக்கம்பட்டியில முப்பாட்டனுக்கு கும்புட சாமி இல்லை. பிறப்ப நல்லா பிறங்கோடி ஆக்குறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கும் பெரிய மனுஷனெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டையும் கட்டி காத்த சாமிட்டா மம்மாண்டு போயிருமுன்னு சீலிநாயக்கம்பட்டி கிராமத்தில் 13 வருஷம் பாராமலையில்லே. அப்ப கம்மா கரையெல்லாம் கல்லும் புல்லும் மேய்துடா. அப்ப நம்ம கிளவி தலையை விரிச்சு போட்டு அழுதாலாம். சண்டாள போய மதுரை வீரன் தெய்வமேட்டா உனக்கு கண்ணு இருக்கா கண்ணுலையா பஞ்சம் தாங்கலே. சீலிநாயக்கம்பட்டியில பஞ்சம் தாங்கலே. என் பிள்ளைகளை வளர்க்க வழி தெரியல. நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்த ஆளாக்க போறேன். கூப்பிடுங்க மதுரை வீரன் சாமிய. அப்ப ஊரில் மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி சீலிநாயக்கம்பட்டியில தலைய குலுக்கி அப்படி ஆடையில என் மதுரை பெரிய மனதுரகத்துல மாறிட்டா. கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப இடியோட மழை வேஞ்சு நம்ம கிளவி விடிய காலம் கோபக்கீரை புடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடையிலையும் மழை வேஞ்சு நம்ம கிளவி அகத்திக்கீரை உடுங்கி இந்த புள்ள வளர்க்குறாடா. ஆதி நலையில இந்த சீலிநாயக்கம்பட்டியில நம்ம கிளவி ஓடையில இந்த மதுரை வீரன் சாமிக்கு பட்டவனுக்கும் என் ஆத்தாளுக்கு இங்க மழை வாங்க கூடாதுன்னு
நம்ம கிளவி சொன்னிச்சான் கிளவேன்ட்ட. திண்டுக்கல் நம்ம கரூர்லையும் மலை ஜாமியம் வாங்கக்கூடாதுன்னு நம்ம ஜாமிக்கு அழகு கெட்டு போயிடும்னு நம்ம கிளவி சொன்னாலாம். மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவே மயிலாக்கால 2 ஊட்டியாய் அங்கே கணத்த வார ஏற்றி பட்டவனுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணமா அங்கே தாளம்பூ வாசத்துக்கு நம்ம கிளவே தல்லாகுள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்கே சிம்மக்கல் ரோட்டுக்கும் அத்தீரு வாசத்துக்கும் பட்டவன் சாமிக்காக அணக்கல் ரோட்டுக்கும் என் மதுரை வீரனுக்கு கோட்டு ஒரு மாலுக்கு சிலி நாக்கியம்பட்டி நம்ம கிளவே மதுரை கோரியும் பழைய ரோட்டுக்கும் அங்கே தேங்காய் வளத்துக்கும் தேரு முட்டி வீதிக்கும் அங்கே பூப்பாரம் தானே அத்தி மதுரை வீரனுக்கு வளர்த்த புள்ள மாட 2 பூட்டி அங்கே கணத்த நல்ல பாறையத்தி இந்த சீலி நாக்கியம்பட்டியில் இருக்க சாமிக்கெல்லாம் பூஜை ஜாமான சேர்த்தி ஏத்தி அப்போ விரதத்தோடு பட்னியோடு வண்டி மதுரையை விட்டு கிளம்புதுடா. அப்போ கிளவி சொன்னாலாம் நம்ம இந்த வழியா போக வேணாம், மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி சாம ஏத்தி வரையில பூ அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா. அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசுல அனிதினமும் மண்டிட்டு வேண்டிய சிலி நாக்கியம்பட்டியில உள்ள என் கருப்பனை காணமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில நம்ம கிளவே உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான். சிலி நாக்கியம்பட்டியில இருக்க சாமி எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா. வீரம் பத்தலே இந்த சிலி நாக்கியம்பட்டி கிராமத்துல உள்ள சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே. என் கெட்டிக்கார சாமி வர போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளையெல்லாம் பேயடிக்க விட போறையா? எப்படி போற தெரியுமா? இந்த கூட்டன்னைக்கு எப்படி போற தெரியுமா? இங்க கரையில்ல அக்கம்மா நல்ல சுடியான ரோஜமான ஜாமீனவா, நீ முளைக்காத வித பட்டவா, நீ கும்புள்ள அக்கால மதுரை வீரன் நீ வேறுடா நாத்து. கெட்டிக்கார சாமி ஆதி காலத்துல ஆண்ட சாமி இருக்கையா இல்ல பாட்டனோட நீ இடுகாடு சேர்ந்துட்டியாடா. 1000 பாட்டுல சாராயம் எப்ப 1000 பாட்டுல சாராயம் எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா. 3000 பாட்டுல சாராயம் என் ஜீமேம் பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா. இன்னைக்கு சீலி நாக்கியம்பட்டியில சுருட்டு வாடா அடிக்குதப்பு. என் மேல மடைய விட்டு கிளம்பிட்டான்டா பாண்டி முனிட்டா. கலிசரி நல்ல கம்மாயா, நாம் பிறந்த கலிசரி நல்ல கம்மாயா. உனக்கு ஊத்தாங்கரையா என் காளிமுனி ஐயா டேய், உனக்கு உடம்பரான் தாம்படுக்க. உனக்கு 600 நல்ல வருஷமா சீமக்கருவ உடம்பரான் தாம்படுக்கடா. 3 அடி ஊத்து தண்ணி கள்ளிச்சேரி கம்மாயில வத்தல. என்ன என் நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா இந்த ஜீலி நாக்கியம்பட்டியில இருக்கக்கூடிய உன் தம்பி மதுரை வீரனை கூட்டிக்கிட்டு உன் தங்கச்சி காளியத்தவ கூட்டிக்கிட்டு கிளப்புதுடா கள்ளிச்சேரி கம்மாயில. என் முனி என் குதிரை வருதுடா அன்னைக்கு ஒத்தையில. பதினெட்டாம் படி பெரிய கருப்பு, 18ஆம் படி பெரிய கருப்பு. அந்த மலையாள நாட்டை விட்டு இந்த படிக்கட்டு படியில டேய் நீ இருக்கக்கூடிய அழகு மலை வடக்காடா. என் தீத்தாக்கர ராக்கை கூட்டிக்கிட்டு உன் அருவால கொஞ்ச நேரம் குலுக்கி டேய் உன் காலுக்கு சலங்கையிட்டு
18ஆம் படி கருப்பு இடமணிய மேமாட்டு நீ சாம்ப ஒரு அசகு பெசகு மேடைக்கு விடுங்கம்மா, மேடைக்கு விடுங்க. நீ பிடிக்காது. எரிஞ்ச ஈட்டி வீண் போகுமா? இந்த மக்க சொல்ற அளவுக்கு கொஞ்ச நேரம் பொறுமை தாங்காதுடா. விடுமா விடுமா விடுங்க விடுங்கம்மா விடுங்க. நான் கூப்பிட்ட நேரத்துக்கு கிளம்புறான்டா 18ஆம் படியா. விடுங்கம்மா, எதுக்கு போட்டு அமுக்குறீங்க அப்படி? தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாச்சாடும் விச்சருவா உனக்கு விச்சருவா சாமி தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சதிராடே விச்சருவா உனக்கு விச்சருவா என் வெள்ளி நல்ல என் புடியருவா என் விளையாட கருப்பை விச்சருவா உன் அருவா மட்டும் விளையாடுறா கருப்பு நல்ல புடியருவா விளையாடே விச்சருவா 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 எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்களம்பு சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்களம்பு சல்லடமா சாமி சல்லடமா சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு சல்லடமா கருப்பேன் சல்லடமா ஒட்டி வைக்க கால்களுக்கு உதிரிப்பு சல்லடமா சல்லடமா காலுக்கு தான் சலங்கையிட்ட கருப்பேன் சலங்கையிட்ட இடமணியே ஏமாற்ற கருப்படா அந்த அறிவுல வளர்க்கறா அள்ளு கொடுத்த சாம்பு இந்த நாடு உள்ள வரைக்கும் வீர பேசுமடா கருப்பேன் காலுக்கு தான் சலங்கையடா சாமி சலங்கையடா சதிராடு சாட்டையடா சாமி சாட்டையடா சாட்டையடா பறக்குதுடா என் செங்கூதர என் பார்வை வாத்த கருப்பேங்கி நாடா கருப்பேங்கி நாடா சாட்டடல்ல குட்டியருவா சதிராடு விச்சருவா 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 டை கொஞ்ச நல்ல முகத்துக்காரன் கருப்பே முகத்துக்காரன் அவன் அறுவாடா நாயத்துக்கு மட்டும் செயல்படக்கூடிய கருப்பேருவா அந்த மதுரை வீரன் என் பட்டவனு இந்த ஊரை காக்குதான் என் சாமி தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சதிராடு சாட்டையடா சாமி சாட்டையடா சாட்டையடா டை கலங்காடி பொட்டாளில கொஞ்ச நேரம் என் ஓடி வாடா முடிய ஓடி வாடா புடியருவா சாமி புடியருவா சதிராடு சாட்டையடா உனக்கு சாட்டையடா என் வாராண்டா ஓடி வாடா கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு அடிய வாராண்டா எங்க கருப்பு வரத்தள்ளி தாராண்டா எங்க கருப்பு என் வந்துட்டாண்டா எங்க கருப்பு வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு ஆட வந்துட்டாண்டா எங்க கருப்பு வரத்தள்ளி தந்துட்டாண்டா எங்க கருப்பு என் வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு ஆட வாராண்டா எங்க கருப்பு வரத்தள்ளி தாராண்டா எங்க கருப்பு உட்காருங்க உட்காருங்க. தெய்வம் ஆடுறது உண்மை. சாமி அழைக்கிற நானும் பப்புன்னு போட்டு நிற்கிறேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் பரம்பரை கோடாங்கி. நான் பேருக்காக அழைக்கவில்லை, இந்த ஊருக்காக சாமி அழைக்கிறேன். உட்காருங்க. ஏன்னா என் சாமி துடியா இருந்தா தான் உங்கள் தெய்வத்தை கூப்பிட முடியும். சும்மா இளைஞர்கள் அனைவரும் சாப்பாட்டு பந்தலுக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றார்கள். மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகின்றோம். உள்ளூரை சேர்ந்த இளைஞர்கள் அனைவரும் உடனடியாக சாப்பாட்டு பந்தலுக்கு வருமாறு அழைக்கின்றார்கள். துடியான தெய்வம்னா அப்படி நில்லு. ஏன் விளையாடுற? போதும். உன் அருமையும் உன் பெருமையும் உன் வீரத்தையும் மக்கள்லாம் பார்த்துட்டாங்க. நீ மலை ஏறிக்கலாம். உட்காருங்கம்மா, அப்படியே உட்காருங்க. மலை ஏறிக்க மக்களை காத்து கொடு. ஆடுனா ஜாமி ஊரான். இங்கே ஆடலரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை. உட்காருங்க உட்காருங்கம்மா எல்லாரும். பாசத்துக்குரிய நல்ல ஒரு பொம்பளை பிள்ளை. எவையும் பொண்டாட்டின்னு தெரியல. ஏய்
இடம் முண்டாட்டின்னு தெரியலையா? ஏதோ 5:30 வரைக்கும் லீஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை சேதாரம் இல்லாமல் புரிஞ்சு சேர்க்க சொல்லியிருக்கேன். அவன் வரும்போதே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் உடம்புல. எதுவும் கையும் பரண்டி விட்டுருவாங்க 2 பேரும் திமிரு கொண்ட வயலுக்குன்னு மருதமணி என்னையே. திருச்சியை சேர்ந்த உண்மையிலே அருமையான பாடகி, அருமையான ரசிகர் மத்தியில் கவரக்கூடிய ஒரு நகைச்சுவை நடிகைன்னா எனது அன்பு சகோதரி திருச்சி விஜய் அவர்கள். டான்ஸ் அண்ட் காமிங். நேத்தி பூத்தாளே ரோஜா மொட்டி பறிக்க கூடாதோ லேசா தொட்டி. நேத்தி பூத்தாளே ரோஜா மொட்டி பறிக்க கூடாதோ லேசா தொட்டி. கட்டி போடாத குமரி சிட்டி கண்கள் பாடாதோ மேளம் தொட்டு. நேத்தி பூத்தாளே ரோஜா மொட்டி பறிக்க கூடாதோ லேசா தொட்டி. அம்பளி பலத்த அன்பு ஐயா அவர்களுக்கு நன்றி. பாட்டை மூட்டை இல்லாமல் நம்ம வாரிசெல்லாம் கிடையாது. அதை நினைத்து பார்க்கக்கூடிய இவரை போன்ற மனிதர்களை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். நன்றி நன்றி. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே மேக்கப் பண்ணி கொண்டிருக்கிறான். காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் எங்கள் அன்பு அண்ணன் மருதமணி அவர்கள் மற்றொரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது மாரியம்மன் ஆடியோ ஆலம்பாடி. நன்றி நன்றி. மாரியம்மை மைசட்டு இதுதாம்மா, ஆலம்புடி இருக்குது சொந்த ஊரம்மா. மாரியம்மன் மைசட் ஆலம்பாடி சொந்த ஊர். ஊரெல்லாம் பாட்டுதான். கே மாரியப்பன் வெங்காய வியாபாரி, புதிய வெங்காய மண்டி வணிக வளாகம், பழைய பால் பண்ணை, திண்டுக்கல் மதுரை சர்வீஸ் ரோட்டில் இருக்குது. எங்களது கே மாரியப்பன் வெங்காய வியாபாரி சார்பாக ரூபாய் 101 நன்றி. அருமை உறவை எனது பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன், கிட்டத்தட்டாக ஒரு 10 ஆண்டுகளாக என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய அண்ணன் மூத்தவர், திருச்சி ராஜான்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு இந்த உலகம்புறம் சொந்த பந்தங்கள் இருக்குது. அதில் ஒரு சொந்தக்காரன்னா இந்த எம்கேஆர் எங்கள் அண்ணன் ராஜான். என் குடும்பத்தார் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறது இந்த குடும்பம். எனது இனிய நண்பர் எனக்கு 10 வருஷமாக நண்பராக இருக்காருப்பா. எனக்கு நிறையா சினிமாவில் நிறைய வாய்ப்பு வந்துட்டுருக்கு. இருந்தாலும் நான் நம்ம 16 ஊரில் நம்ம யாதோட சார்பாக இவரை கூப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம என்னோட மாமா ஊரில் இவர் அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி அந்த ஊருக்காரங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக எங்கள் ஊரில் நான் அவரை கூப்பிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. சினிஃபீல்டெலாம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் பயணிக்கிறோம். ஆனால் நிறையா தொண்டு செய்கிறாப்புல. நிறைய ஏழைகளுக்கு நிறையா அவர் இல்லாதவங்களுக்கு நிறைய அனாத ஆசிரமத்தில் நிறைய பண்ணுறாப்புல, நிறைய உதவிகள் செய்கிறாப்புல. அது நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் சப்போர்ட் பண்ணுவேன். இனிமேல் நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும். நன்றி. ஆலாம்பாடி சல்லி அடிச்சு விடணுமா? சரி, நான் கூட கிரசரில் இருக்குன்னு நினச்சிட்டு. ஆலாம்பாடி சல்லிக்கிராம் சொல்லிக்கிறாம போகிறது நல்லது. நன்றி நன்றி நன்றி. அப்போ எதில் விட்டேன்? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா நகைச்சுவை. லாபம் மட்டும் நல்லா வாய் யூ மட்டும் நல்லா. என் தம்பியே ஊரை அப்படி கிளம்பிட்டாங்களே. நன்றி நன்றி. என்கிட்ட அந்த மக்கள் சிரிச்சா போதும். அதான்டா அண்ணன். இந்த பவுடர் போட்டு வெளியே காலையில் அழிக்கிற வரைக்கும் இந்த கோமாளித்தனத்தை விட்டு நீங்கள் என்ன பேசினாலும் மாறக்கூடிய ஒரே பப்புனா எம்கேஆர் தான்டா. மாறே மாட்டேன். நல்லா கேளுங்க பேர். சரி நீ என்ன வேணும் கேளுங்க. மொத்தம் பண்ணி கேளுவேன். அதில் ஒரு 1/4 கிலோ கொடுனான்னு சொல்லுவேன். நாடகத்தை காண வருகவர்களே இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். ஊர் கிராமத்தார்கள் சீலிநாக்கியம்பட்டி மற்றும் ஊர் பெரியதனம் வி சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன். என்னையை சொல்வதை விட எங்களை எல்லாம் உலக மக்களுக்கே அறிமுகம் செய்த ஒரு மனிதனை சொல்லணும். ஆமாம், கண்டிப்பாக. என் அன்பு தம்பி, இங்கே யூடியூப்பில் எல்லாரும் பார்க்குறீங்க. என் தம்பி முருகன், அவன் தான் என்னுடைய தம்பி இளையவன். அவன் தான் ராமநாதபுரம் மாவட்டம்
பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்திலிருந்து என்னுடன் வந்து நான் அண்ணே கூத்தாடுறேன், கோமாளி வேஷம் போடுறேன், இந்த மக்களை சிரிக்க வைக்கிறேன். ஆனால் அவன் விடிய விடிய கண் முழிச்சு நம்ம நடிக்கிற அத்தனையும் வீணாக்காம அதை ஒளிப்பதிவு மூலம் எடுத்து உலகத்தில் உள்ள தமிழர்கள் கையில் உள்ள கைபேசிக்கெல்லாம் அனுப்புறேன் பாரு, அவன் தாண்டா பெரிய ஆளு. வாழ்த்துக்கள் அன்பு தம்பி முருகனுக்கு ஒரு கைதாட்டம். நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? கெடுத்து விட்டியே. எங்கள் அண்ணன் மூத்தவர் அப்படித்தான் இருப்பியா? எதில் விட்டு? சரி சரி சரி, இன்னும் நீங்கள் போலையாடா? உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். குருநாதர் இல்லாத எந்த கலையும் அழகு பெறாது. குருநாதரை மட்டும் நினைத்து பார்க்காமல் இருப்பவனுக்கு வாழ்க்கையை நினைக்காது. உண்மைதான். எங்கள் வாத்தியார் பேரை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஏன்னா அவர் இல்லாமல் நான் இல்லை. விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த என் அன்பு வாத்தியார் SS மணி ஐயாவுடைய மாணவனும். நான் பிறந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர். பசியோட அருமையும் பாசத்தோட அருமையும் மகனை கொஞ்ச நேரம் காணாவிட்டாலும் பதறி துடிக்கக்கூடிய ஒரே ஜீவன்னா எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே. உங்கள் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். பெத்த புள்ள ஒரு வயசானதுக்கப்புறம் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு பணத்தை சம்பாரிச்சு விட்டு உங்களை ஏதாவது கஞ்சிக்கு எதுக்கு படுத்து கிடக்க, உனக்கு சோறு ஒரு கேடான்னு அப்படி கேட்டுவிட்டாங்கன்னா உங்களுக்கு பிள்ளையா நான் இருக்கேன். 1000 பேர் வந்தாலும் என்னால் காப்பாற்ற முடியும். ஏன்னா அழியாக்கலை நாடகக்கலையும் அன்பு காட்டக்கூடிய என் தமிழருக்கு வரை எங்கள் அம்மா பிறந்த ஒரு நொச்சிகுளம் என்ற கிராமத்தில் MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடிகன் MK ராதாகிருஷ்ணன் பபுனு காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் முடிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க கரெக்ட் டயத்துக்கு நடிகர்லாம் வருவாங்க, ஏன் நிற்கிறேன்னா நான் உள்ளே போயிட்டா எப்படியும் வண்டியை தேட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் அப்போ போயிட்டு வரேன். நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் தமிழகத்தில் இருக்க சாமி அருளோடு நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஹலோ ஹலோ கூட்டம் என்ன மக்கள் இப்படி அலைக்கடல திரண்டிருக்காங்க. நம்ம பகுதியில நாடகத்துக்கு என்னைக்குமே கூட்டம் இருக்கு. என்னப்பா நடக்குது? இங்க கரகாட்டம் நடக்குது. கரகாட்டமா? ஐயே, அதுக்கு போனோன்னு இதுக்கு கூட்டம் தப்பா போச்சு. என்ன நடக்குது? நாடகம் நடக்குது. என்ன நாடகம்? வள்ளி திருமணமா? நாடகத்தை நிப்பாட்டு. என்ன வள்ளி திருமணம்? எப்ப பார்த்தாலும் வருஷம் முழுக்க வள்ளி திருமணம் வள்ளி திருமணம்னு வள்ளிக்கே திருமணம் பண்ணா கூட வர டான்ஸ்கார பிள்ளைக்கு எப்ப திருமணம்? ஆகையால் பிரம்ம முகூர்த்தத்தில் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணமான உடனே எனக்கும் மைக் செட்டுக்கும் திருமணம். அந்த உட்காந்துருக்க பாரு ஜம்முன்னு எப்படி பொருத்தம் அப்படி இருக்கணும். அப்படி வந்ததும் சுறுசுறுப்பு கொடுக்கணும். பக்கமேல மனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மைக் செட் ஓனருக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம். ஏன் அவருக்கு மட்டும் 3 கொடுக்குறிய? ஏப்பா நீங்க எல்லாம் கூட இடையில அசந்துருவீங்க. அவர் அசையாம வைப்பாரு. இப்ப வைப்பாரு பாரு. ஹலோ ஹலோ 1 2 3 6 6 6 ஐயோ என்ன அசிங்க பேசுது. ஹலோ ஹலோ 1 2 3 6 6 அந்த மைக்க ட்ரை பண்ணி பாருங்க. இது இசை. ஹலோ ஹலோ 1 2 3 6 ஐயோ மைக் செட்டுக்காரு மூடோட உட்காந்துருக்கிறாரு. சரி கிளப்பி விட்டுருவோம். அப்புறம் MKR யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி உடன்பிறவா சகோதரன் முருகன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். என்னப்பா எல்லாம் அப்படி அமைதியா இருக்கிறாங்க? இன்னைக்கு அப்படித்தான்.
எனக்கு இப்படிலாம் இருந்தா தொழில் செய்யற மூடு வராது. மூடு வர்றதுக்கு என்ன? பொம்பளை பிள்ளை மேடைக்கு வந்தா கண்ணடிக்கணும், கை தட்டணும், விசில் அடிக்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும். ஐயா எந்திரிச்சு வாங்க ஐயா. உங்க சௌரியம் எந்திரிச்சு வாங்க. அவர் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துக்காரு, கிளப்பி விடாத. கண்ணடிக்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும். அப்படிலாம் இருந்தா ஆறாவரமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஹலோ போலாமா? கிளப்புவோமா எல்லாத்தையும்? ஏன்னா இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஆமா. எப்படா நீ டீ குடுக்குற? உனக்கு எப்ப டீ கேட்ட, எப்ப டீ கொண்டாந்து குடுக்குற? நீ இப்பதான் டீ வந்துச்சா, வை அப்புறமா நான் உனக்கு பால் தரேன், உட்காரு. பட் கேட்டு பரியிலே பத்தி சொல்லுமா? கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவான் சர்தா பீடா போல. நீ நல்ல பெட்டிக்காரனா இரு, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. சரி, பாட்டு என்ன அத மட்டும் ஒழுக்கமா பாடு. என்ன எப்படி பாடணும்? ஒழுக்கமா? ஆமா, தெரியுமா? இல்ல தெரியும் தெரியுமா? திருச்சி விஜய் நான் எப்படி பாடுறேன்? ஆமா. நீங்க என்ன சர்தார் பீடானா என்னை பார்த்தா பீடா வைக்கிற பொம்பளை பிள்ளை மாதிரி தெரியல. இல்ல ஒரு சாடையில பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஐயா மிருதங்காரன் குறுகுறு இதே பாக்குறானே, வழக்க சரியில்லை தம்பி. திருச்சி விஜய் கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா திருச்சி விஜி போடே இந்தா நாக்க பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஏங்க நான் ஒரு நடன மங்கை. ஆமா. நான் பாட்டுக்கு செருப்பு செல மாதிரி மேடையில நின்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? நடன மங்கன்னா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே ஆடணும். சரி, நாக்க மடக்கி போட்டா தானே பாட்டு பாட முடியும். என்னங்க எப்படி இருக்கிறீங்க? வைக்கிறேன்னு சொன்னீங்களே, வைக்காமலே போகிறீங்க. பட்டிகாரே எங்க பட்டிகாரே காட்டுறேன்னு உங்க திறமைய இப்பதானே கல்யாணம் ஆனிச்சு, ஏன் இப்படி குருகுருன்னு இதை பார்த்து வாசிக்கிற? மிருதங்காரன் தான் இதையே பாக்கறானே, நீ அதுக்கு மேல பாக்குற. ஏமா அப்புறம் எதை பார்த்து தான் எங்க பொம்பளை பிளான்னா கால தாளத்துக்கு வாசிங்க. ஏமா உன் கால காமி இந்த பாரு, இனிமே கேப்ப மாமா 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 ஏமா 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 என்ன பேசல நல்லா இருக்கு, பாடையில ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் இதுக்கு மேல ஏத்தி வச்சா வாய்க்கு வந்துருச்சு. நல்லா தெளிவா சொல்லு அவர்கிட்ட. ஏய் உனக்கு வைக்க சொல்லாத, இன்னும் கொஞ்சம் ஏத்துங்கல்ல, சார்பா வைங்க. அவர் பாவம் வீட்டுக்கு எந்திரிச்சு போக போறாரு, பொண்டாட்டி நினைப்படுத்து. அவுட்ரு போகாம இன்னர்ல வைங்க, மெதுவா தருவாங்க வலிக்காம. அப்பா ரொம்ப சினுங்கிறிய வச்சிருவாரு இனிமே. மாமா 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 சிட்டு கோடி பண்ணி நாள் வட்டம் விட்டு ஓட்டு தொடைய எங்க காட்டுங்க. வண்டியில வரல அக்கா அக்காங்கிறீங்க, மேடைக்கு வந்தா கள்ள பொண்டாட்டி பாக்குற மாதிரி பாக்குறீங்க. சிச்சி உங்க பழக்க வழக்கமே சரியில்லை, அதனால என் தொழில இன்னைக்கு நான் குறைக்கலான்னு. ஐயோ தொழில மட்டும் குறைச்சிடாதீங்க. அதை மட்டும் குறைக்க கூடாதா? இல்ல ஏன் தொழில குறைக்கலனா, சாதாரண பப்புனா இருந்தா நம்ம 1 மணி நேரம் நின்னு பேசலாம். சரி, வந்திருக்கிறது பெரிய பப்புனு. யாருப்பா பப்புனு? யாரோ லூசு பையன் எம்கே. யாரோ லூசு பப்புனு யாருங்க? இவ்வளவு நேரம் கை தட்டினீங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நின்று மேடையில பொழந்தான். யாரு பப்புனு? எம்கேஆர் ராதாகிருஷ்ணனா? அவன் முகரையில சாணியை கரைச்சு ஊத்த. டே
என்ன வசனம் பத்தியா? வெளியில வந்த உடனே வேற எதுவுமே வசனம் பேசல. யாராவது கவனிச்சிங்களா? எப்பா யூடியூப் நாளை காலைல அதை மட்டும் நீங்க தெளிவா போடுற சேனல்ல சொல்லிட்டேன். வெளியில வந்த உடனே முதல் வசனம் திருச்சி விஜி மும்தாஜின் எதிரொலி மருதமணி உள்ள போட்டுக்கிட்டு தாயம் விளையாடுறாருங்கிற. உன்னைய கேட்டாங்களா ஊருக்காரவங்க? நானும் மருதமணி தாயம் விளையாடுறோம், இல்ல உள்ள அம்மா அப்பா விளையாட்டு கூட விளையாடுவோம். உனக்கு ஏன் இந்த வேலை? தேவையில்லாம வசனம் பேசின ராதா வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவேன். கிழிச்சு தெரியுமில, ஒன்னும் தெரியாத டான்ஸ்கார பிள்ளை வரையில நீ வசனம் பேசு, என்ன வேணாலும் பேசலாம். வாயை மூடிக்கிட்டு கிக்கி கிக்கி கிக்கின்னு இழிச்சுக்கிட்டு போவுங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன். பேசின வார்த்தைக்கு மன்னிச்சுக்க விஜி அக்கா, அன்பு சகோதரின்னு வாய்க்கிலேயே பேசுறீல, வந்து என்கிட்ட சாஷ்டாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இதுலயா இல்லன்னு வச்சுக்கா சரியான போட்டி. இன்னைக்கு நீ எடுத்திருக்கிற இந்த ஊர்ல பேர உன்னை கெடுத்துட்டு தான் திருச்சி பஸ் ஏறுவேன். கெடுத்துருவீல நெசமானுமா? ஒண்ணு அவன் நீ கெடுக்கணும், இல்ல அவனை தூக்கி போட்டு நான் கெடுக்கணும். இந்த போட்டி நல்லா இருக்குது. வரட்டு நக்கி இல்ல தண்ணி ஊத்தி நக்குங்க. வரட்டும் இன்றைக்கு அப்படிங்கனால கொஞ்சம் எல்லாம் பயங்கரமா இருக்காங்க. இவங்களெல்லாம் கிளப்பலான்னு பாக்குறேன். எப்படி? ஏன்னா இவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, 6 மணிக்கு நாடகம் முடிஞ்சு போனா நமக்கு 7 மணி ஆயிரும் சம்பளம் தர. இப்பயே கிளப்பிட்டேன்னு வச்சுக்கோ, 1 மணிக்கெல்லாம் பணத்தை கொடுத்துருவாங்க, நம்ம 2 மணிக்கெல்லாம் போயிருவோம். நாரதர் பாட்டுக்கு வந்து ஊழு ஊழுன்னு கத்திக்கிட்டு கிடக்கட்டும் அப்படிங்கனால எப்படி கொடுப்போம்? ஹலோ ஹலோ நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானோ, நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானோ, தூக்கம் அல்லமா காக்க வைக்கலாமா, ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா, நிலா காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானோ. தென்னங்கீத்த பூங்காத்தான் என்ன பண்ணுது, ஒன்ன போல தோளத் தொட்டு பின்னி கொள்ளுது. தென்னங்கீத்த பூங்காத்தான் என்ன பண்ணுது, ஒன்ன போல தோளத் தொட்டு பின்னி கொள்ளுது. வெக்கம் படருது பொறுத்துக்கலாம், அது விலகி போனது எடுத்துக்கலாம், கட்டில் போட்டது தெரிஞ்சுக்கணும், கொள்ள பக்கம் ஒதுக்கிட புரிஞ்சுக்கணும். அம்மாடி அதுக்கு அவசரமோ, நிலா காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானோ. சிக்கு 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 ஆ சி 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 ஆ சி 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 ஆ ஆ ஆ சி தண்ணி கேக்குமே கண்ணே நானும் துணிஞ்சதா, அத்தான் தேவை நான் கொண்டு ஆசை குறைஞ்சதா. தண்ணி கேக்குமே கண்ணே நானும் துணிஞ்சதா, அத்தான் தேவை நான் கொண்டு ஆசை குறைஞ்சதா. ஒட்டி கிடக்குது பேரழகு, அது வெட்டி எடுப்பது ஓரழகு. இன்று இருப்பது இருவருக்கும், இனி நாளை இருப்பது ஒருவருக்கு. அம்மாடி அதிசய சுரங்கமடி, நிலா காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானோ, தூக்கம் அல்லமா காக்க வைக்கலாமா, ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா, நிலா காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானோ. அப்படி வந்தது சுறுசுறுப்பு கிளுகிளுப்பு கொடுத்தோம். இப்ப முக்கியமா
அன்பு தம்பி ரூபன் வந்தாலே இந்த பாட்டு பாடலன்னா என்கிட்ட சண்டைக்கு வந்துடும். இல்லைன்னா நான் ராதா வந்து அந்த பாட்டெல்லாம் பாடவே மாட்டேன். என்ன காரணம்னா அவனை சந்திக்கல ரொம்ப ஆர்வமா இருப்பேன். என்னுடைய புத்தியே எப்படி தெரியுமா, எதிரிய மோத விட்டு மோதுறதுதான். இதுலயா இதுல மோத அவனுக்கு தான் தலை வெடிக்கும்.